நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்போனே. முதல் 10 பாசுரங்கள்ல ஆயர்பாடியில் இருக்க சிறுமிகளை எழுப்பினார்கள். அடுத்த 7 பாசுரங்கள்ல இந்த ஆயர்பாடி சிறுமிகள் எல்லோரும் சேர்ந்து கொண்டு வாசல் காக்கும் முதலைகளையும் நந்தகோபரையும் யசோதை பலராமன் நப்பின்னை பிராட்டி அவளை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ணனை எழுப்புகிறார்கள். இந்த பாசுரம் நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போன் அப்படின்னு சொல்ற பாசுரம் திருக்கோவில் காப்போனையும் திருவாசல் காப்போனையும் முன்னிட்டு கொண்டு சொல்கிறது. அவ்வளோ முக்கியமா அப்படின்னாக்கா துவாரபாலகர்கள், அர்ச்சகர் சுவாமி, ஆச்சாரியனுடைய ஏற்றம் அத்தனையும் இந்த பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து அப்படின்னு ஒரு வாக்கியம் நம்மாழ்வார்து. பாஞ்சராத்திர சாஸ்திரத்திலையும் எம்பெருமானுடைய கோயிலுக்கு நம்ம போகும்போது திருவாசல் காக்கும் முதலைகள் கிட்ட அனுமதி பெற்றுதான் போக வேண்டும். இந்த ஆயர்பாடியில் இருக்க சிறுமிகளுக்கு இது தெரியுமா அப்படின்னா தெரியாமல் இருக்கலாம். ஆனா வைஷ்ணவ குடியில வந்தவர்கள் அப்படின்னாலே இந்த அனுஷ்டானம் அவளுக்கு இயற்கையாகவே இருக்கு. நாமும் கோயிலுக்கு போகும்போது சன்னதிக்குள்ள அர்ச்சகர் சுவாமி இல்லைன்னா உடனே போகக்கூடாது. இது நம்மளுடைய சம்பிரதாயம். வாயில் காப்போன் கிட்ட அனுமதி கேட்கிறார்கள். நாயகனா நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்போனே, உங்களுக்கு சுவாமியாக இருப்பவனே. பகவான சோஸ்திரம் பண்ண புகுந்த ஆளவந்தார் கூட இப்படிதான் சொல்லியிருக்கார். ஆளவந்தார் முதல்ல நாதமுனிகளை பத்தி சொல்றார், அத்தனை பாகவதோத்தவர்களை பத்தி சொல்றார். கடைசியா ஆளவந்தார் அப்பேற்பட்ட மகான், வைஷ்ணவ மகான், அவர் நாதமுனிகளுடைய சம்பந்தத்தை பார்த்து என்னை காத்துள்ள வேண்டும் அப்படின்னு ஆளவந்தார் வேண்டார். அப்போ பகவானை உபாசிப்பவர்கள், ஆச்சாரியர்கள், பூர்வாச்சாரியர்கள், பகவத் சம்பந்தம் பெற்றவர்கள், பகவானை காட்டிலும் சிறப்பு மிக்கவர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். வேறாக ஏத்தி இருப்பாரை வெல்லுமே மற்றவரை சாத்தி இருப்பார் தவம்னு சொல்றது. பகவானை காட்டிலும் அவர்களுக்கு சிறப்பு. தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் நம்மாழ்வார். அடிகளையே நினையும் அடியவர்கள் தாம் அடியான், ஆர்த்தொழுவார் பாதம் அவை தொழுவதென்றே என் சீர்கெழுதோல் செய்யும் சிறப்பு. காலில் விழுந்து சேவிக்கலாம் வாழ. உனக்கடியார் ஆட்படுத்தாய், அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். ஆழ்வார்கள் அவனுடைய அடியார்களுடைய சிறப்பு, அவர்களுடைய ஏற்றம் வைஷ்ணவ மரபுல அவளுக்கு தான் முக்கியமான இடம். அப்பேற்பட்டவன் நாயகனா நின்ற நந்தகோபன் கிட்ட கேட்கிறாய்வா. கோவில் காப்போனே, கொடித்தோன்றும் தோரண வாயில் காப்போனே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய். கோவில் காப்போனே அப்படின்னு சொல்லும்போது கஷேத்திரபாலகர்கள், வாசல் காப்போனே அப்படின்னு சொல்லும்போது துவாரபாலகர்களை சொல்லிக்கொண்டு போகிறார்கள் அவர்களுடைய அனுமதிக்காக. மணிக்கதவும் தாழ்த்திரவாய். மாமன் மகளே மணிக்கதவும் அப்படின்னு அவளுடைய கதவும் மணிகளானது, இவனுடைய கதவும் மணிகளானது. அதனால் மணிக்கதவும் தாழ்த்திரவாய். ஆயர் சிறுமியரும், நாங்க யாரு? ஆயர் சிறுமியர். கிருஷ்ணனுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு வயிறு பிடிக்கும் ஆயர்க்கு பிறந்தவர்கள் நாங்கள். எங்கள் வடிவிலேயே தெரியவில்லையா அவனுக்கு? மாயன் மணிவண்ணன் நென்னலே வாய்நேர்ந்தான். எங்களுக்கு நேத்தே சொல்லியிருக்கான் வாங்கோ அப்படின்னு. அதனால தான் அங்கே வந்திருக்கோம் நாங்க. ராமனானவன் ஒரே வாக்கியம் அவனுக்கு, அன்று தொம் நோக்த பூர்வமே, என்னால் பொய் சொல்லப்பட்டதில்லை. ஸ்ரீராமபிரான். ராமோத்விர் நாபி பாஷதே. ராமன் இருவிதமாக பேச மாட்டான். நமே மோகம் வசோ பவேத். ராமனுடைய வார்த்தை வீணாகாது. அப்படிப்பட்ட வார்த்தை என்றோ இவனுடைய வார்த்தையும். மாயன் நென்னனே வாய் நேர்ந்தான். என்ன ஆச்சரியமாக மணிவண்ணன் வாய் நேர்ந்தான். அவனுடைய சொல்லும் போது அந்த அழகத்தை நம்ம வர்ணிக்க முடியுமா? ஜோதிவாய் திறந்து சொன்னானே, இந்த அழகில் நாங்கள் ஈடுபட்டோமே, நன்னலே வாய் நேர்ந்தான். அவன் இன்றும் வாய் திறவாத உன்ன போல இல்லாம, நந்தகோபா நேற்றே அவன் வாய் திறந்த எங்களுக்கு சொல்லிட்டான் வர சொல்லி. தூயோமாய் நாங்கள் வந்தோம், பரிசுத்தர்களாக வந்தோம். அது என்ன பரிசுத்தம், தூய்மை அப்படின்னா உபாயத்திலும் உபேயத்திலும் பரிசுத்தி உடையவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம். உபாயத்தில் பரிசுத்தினா என்ன? என்னுடைய முயற்சியால பகவானை அடைய முடியும் அப்படின்ற ஒரு நினைப்பை விட்டு அவனை பற்றி அவனை அடைவது. யாரை பற்றணும்? அவனை. அடைவது யார்? அவனையே அடைய வேண்டும். உபேயத்தில் பரிசுத்தி அப்படின்னாக்கா மற்ற பிரயோஜனங்களை தான் விட்டு
பகவத் அனுபவமே ஆனந்த அனுபவம் அப்படின்னு வருது. உனக்கே நாம் ஆட்சேவோம். அப்படி தூயமாய் வந்தோம். ஒரு உபாயமா அவனை பற்றல, உபேயமா அவனை பற்றல, எல்லா பிரயோஜனங்களையும் விட்டோம். ஒரு உபாயமா அவனை அடைவதற்காக இந்த வழி இல்லை, அவனை அடைவதற்கு அவனை பற்றி கொண்டு அவனை அடைவோம் அப்படின்னு ஒரு சரணாகதி தத்துவத்தையும் இங்கு ஆண்டாள் அழகாக சொல்கிறாள். வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா அப்படிங்கிறா. நீ எங்களுக்கு சுவாமி அல்லவா, அவனையே எங்களுக்கு காட்டி கொடுத்தவ நீ, அதனால கதவை திற. குருவானவர் பகவானை காட்டிலும் உயர்ந்தவர், அதனால நீ நிலை கதவும் நீக்கு. உன்னை காட்டிலும் இந்த கதவு பரிவுடையது, நாங்கள் எல்லாரும் சேரி கூடி திறந்தரலாம், ஆனால் அது திறக்காது, ஏன்னா நீ அதை திறக்கணும் அப்படின்னு நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்திக்கிறார்கள். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய, நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் வாயில் காப்பானே, மணிக்கதவம் தாழ்த்திரவாய் ஆயர் சிறுமியர் ஓமக்கு அரை பறை, மாயன்மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், மாயன்மணி வண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான், தூயோமாய் வந்தோம் துயிலெழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ, நேய நிலை கதவம் நீ கேளோரெம்பவாய்.